அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு நமக்கு நாளை வந்திருக்கக்கூடிய சக்தி வாய்ந்த விஷ்ணுபதி புண்ணிய கால நேரம். பெருமாளை வழிபாடு செய்வதற்கு உகந்த ஒரு நேரமே இந்த விஷ்ணுபதி புண்ணிய கால நேரம் தாங்க. வருஷத்துக்கு 4 நாட்கள் மட்டுமே வரக்கூடிய அற்புதமான ஒரு நேரம். அதுவும் நாளைக்கு வியாழக்கிழமையோடு வந்திருக்க அந்த ஒரு நேரம் நமக்கு ரொம்ப கூடுதலான ஒரு விசேஷமாக அமைஞ்சிருக்கு. ஏன்னா விஷ்ணுபதி புண்ணிய காலத்தில் யார் ஒருத்தங்க இந்த பெருமாளை நம்ம போய் வழிபாடு பண்ணுறோமோ, பெருமாளை மனசார நீங்கள் நினைக்கிறீங்களோ, கண்டிப்பாக உங்களுக்கு வாழ்க்கையில் எவ்வளவு கஷ்டம் மேலே கஷ்டம், அடி மேலே அடி, என்னடா இது வாழ்க்கை அப்படின்னு நம்ம துவண்டு போய் ஃபுல்லாக டவுனாக உட்காந்துருப்போம் பாருங்கள். அப்படிப்பட்டவங்க பெருமாளை போய் இந்த நேரத்தில் போய் நீங்கள் வழிபட்டாலே போதும், கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் பலவித மாற்றங்கள், பல பொருளாதார முன்னேற்றங்கள் இருக்கும். ஏன்னா நிறைய பேருக்கு பணம் மட்டும்தான் பிரச்சனையாக இருக்குது. அடுத்த வேலைக்கு எங்களால் முடியல, கடன் சுமை தாங்க முடியல, கடன் பிரச்சனை கழுத்தை நெரிக்கிற அளவுக்கு இருக்குது, அப்படி எங்களுக்கு வருமானங்கள் பெருகணும் அப்படின்லாம் யாரெல்லாம் நினைக்கிறோமோ, நிச்சயமாக இந்த ஒரு புண்ணிய கால நேரத்தை தவறவே விடாதீங்க. ஏன்னா நமக்கு வருமானங்கள் பெருகி நமக்கு பெருமாளையும் நம்ம சாதாரணமாகவே வழிபட்டாலே போதும், நமக்கு பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தீருங்கிற ஒரு ஐதீகம் இருக்குது. ஆனால் இது மாதிரி விசேஷமான நாட்களில், விசேஷமான நேரத்தில் பெருமாளை போய் கண்டிப்பாக நீங்கள் போய் நாளைக்கு போய் சேவிக்க மறக்கவே மறக்காதீங்க. அப்படி நாளை நம்ம பெருமாளை வழிபடுறப்ப நிறைய பேர் கோவிலுக்கு போகலாம், நிறைய பேர் போகாதவங்க வீட்டில் இருக்கலாம். நீங்கள் எங்கே இருந்தாலும் சரிங்க, பெருமாளை நாளைக்கு இந்த அற்புதமான 4 வரி மந்திரத்தை மட்டும் நீங்கள் சொல்லி பாருங்கள். நம்முடைய வாழ்க்கையில் தெரிந்தோ தெரியாமலோ எப்படிப்பட்ட பாவம் கணக்குகளும் தீர்ந்து புண்ணிய பலன்கள் நமக்கு தரக்கூடிய அற்புதமான அந்த ஒரு மந்திர வரிகள் தான் இப்போ இந்த பதிவில் தெரிஞ்சுக்க போகிறீங்க. பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க, கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உடனுக்குடனே வரும். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பதிவை பார்க்கலாம். நமக்கு நாளை வந்திருக்கக்கூடிய இந்த அற்புதமான ஒரு நாள் கண்டிப்பாக தவற விடாதீங்க. நம்முடைய சேனலை ஏற்கனவே ஒரு பதிவு கொடுத்துருக்கோம். இதற்கான நேரம் நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் டவுட் கேட்குறீங்க. இந்த நேரம் ராத்திரி 1:30 எப்படி டைம்னு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நிறைய பேருக்கு இப்படி ராத்திரிக்கும் அந்த அதிகாலை நேரத்துக்கும் கொஞ்சம் குழப்பம் இருக்கும். அதற்காக தான் இந்த ஒரு பதிவை நாங்கள் முக்கியமாக கொடுத்துருக்கோம். ஏன்னு கேட்டிங்கன்னா, அதாவது இன்றைக்கி 14ஆம் தேதி நமக்கு, இப்போ இன்றைக்கி ராத்திரி 12 மணிக்கு மேலே என்னாகும், அந்த நமக்கு 15ஆம் தேதி கணக்காயிரும். அப்படி 15ஆம் தேதி அதிகாலை நேரம் 1:30 மணிலேருந்து நாளைக்கு காலையில் வரக்கூடிய 10:30 மணி வரைக்கும், எப்பயுமே அதிகாலை நேரத்தில் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் கோவில்கள் நம்ம வீட்டு பக்கம் திறந்துருக்க மாட்டாங்க. அதனால் நீங்கள் நாளைக்கு காலையில் எப்போ எழுந்திரிச்சு குளித்து நீங்கள் சுவாமிக்கு நீங்கள் கோவிலுக்கு போகிறீங்களோ 10:30 மணிக்குள்ளே பெருமாளுக்கான அந்த பூஜையாக இருக்கட்டும், வழிபாடுகள், தீப வழிபாடுகள், உங்களால் என்ன செய்ய முடியுமோ அந்த வழிபாடுகளை கண்டிப்பாக நீங்கள் அனுஷ்டிக்கணும். ஏன்னா அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த ஒரு நேரம் தான் இந்த நேரம். நிறைய பேர் கேட்டிருக்கீங்க, அதற்காக தான் இந்த சின்ன ஒரு விளக்கம் கொடுத்துருக்கோம். அப்படி நமக்கு நாளைக்கு வந்திருக்கக்கூடிய இந்த ஒரு நாளை விசேஷமான ஒரு மந்திரத்தை சொல்லி வழிபட்டால் நமக்கு எவ்வளோ ஒரு புண்ணியங்கள் கிடைக்கும். ஏன்னா நமக்கு பெருமாள் அப்படின்னு சொல்லிட்டாலே விஷ்ணு சகஸ்ரநாமம் தான். உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறவங்க தாராளமாக விஷ்ணு சகஸ்ரநாமம் படிக்கலாம். அப்படி படிக்க முடியாதவங்க நமக்கு யூடியூப்பில், கூகுள் எல்லாம் போட்டு பாடலை கூட கேட்கலாம். ஆனால் சில மந்திர அந்த வார்த்தைகள், மந்திர வரிகளை நம்மளே சொல்லி அந்த நேரத்தில் நீங்கள் பாராயணம் பண்ணுறப்ப நமக்கு அதீத ஒரு சக்தியும் பலனும் கிடைக்குதுங்க. அப்படிப்பட்ட அந்த மந்திரம் தான் பெருமாளுடைய விஷ்ணு சகஸ்ரநாமத்துடைய 4 வரிகள். ஏன்னா விஷ்ணு சகஸ்ர நாமத்தில் நமக்கு பெருமாளுடைய 1008 நாமங்கள் நமக்கு அதில் வரும். ஆனால் எல்லாராலையுமே இப்படி உட்காந்து படிக்கிறதுங்கிறது அவ்வளோ சுலபமாக படிச்சிடவே முடியாது. ஏன்னா அதற்கெல்லாம் ரொம்ப பாக்கியம் வேணும், நமக்கு பொறுமை வேணும், நிதானம். அப்படி உட்காந்து சொல்கிறக்கூடிய அளவுக்கு நிறைய பேருக்கு நமக்கு நேரமும் கிடைப்பதில்லை. அதற்காக தான் விஷ்ணு சகஸ்ர நாமத்தை முழுமையாக படித்த பலன் நமக்கு கிடைப்பதற்காக நமக்கு அற்புதமான 4 வரியில் நமக்கு சுருக்கி கொடுத்துருக்காங்க. ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகசரநாம தத்துல்யம் ராமநாம வரானனே. இந்த ஒரு மந்திரத்தை கண்டிப்பாக நாளை 3 முறை அல்லது 1 முறை நீங்கள் படித்து மட்டும் நீங்கள்
கோவிலில் உட்காந்து நீங்கள் படிக்கலாம். அப்படி கோவிலில் நீங்கள் வலம் வரப்போ படிக்கலாம். இல்லாட்டி கோவிலுக்கு எங்களால் போக முடியல அப்படிங்கிறவங்க வீட்டில் ஒரு தீபம் ஏற்றிட்டு ஒரு 3 முறை மட்டும் நாளை இந்த ஒரு மந்திரத்தை விஷ்ணுபதி புண்ணிய காலத்தில் நீங்கள் கண்டிப்பாக சொல்லி பாருங்கள். குறிப்பாக நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகள் எல்லாருக்குமே ஸ்கூலில் விட்டுருப்பாங்க. அப்போ குழந்தைகளையும் இந்த நேரத்தில் இந்த ஒரு மந்திரத்தை மட்டும் சொல்ல பாருங்கள். ரொம்ப ஒரு எளிமையான ஒரு மந்திரம் தானே. அப்படி இது இவ்வளோ தூரம் சொல்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குன்னா ராம 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 அப்படிங்கிற ஒரு மந்திரத்தை கூட நீங்கள் உச்சரிக்கலாம். அப்படி நம்ம சொல்கிறப்ப நமக்கு பெருமாளுடைய பரிபூர்ண ஒரு அனுகிரகம் இருக்குது பாருங்கள். அது நமக்கு நிச்சயமாக கிடைக்கும். விஷ்ணு சகஸ்ரநாமம் முழுமையாக படித்த அந்த ஒரு புண்ணியமானது உங்களுக்கும் சரி உங்கள் குடும்பத்தில் இருக்க எல்லாருக்குமே கிடைக்குங்க. அதனால் இந்த ஒரு மந்திரத்தை கண்டிப்பாக நீங்கள் நாளைக்கு நீங்கள் சொல்லி வழிபாடு பண்ணுங்கள். வாழ்க்கையில் எந்த ஒரு வேண்டுதல்கள் வச்சாலுமே நிச்சயமாக அது நடத்தி தரக்கூடிய சக்தி இந்த ஒரு நேரத்துக்கும் இந்த ஒரு மந்திரத்துக்கும் இருக்குது. அதனால் நாளைக்கு இந்த ஒரு மந்திரத்தை நீங்கள் பூஜை அறையிலையோ இல்லை கோவிலையோ சொல்லுவதற்கு நீங்கள் மறக்கவே மறக்காதீங்க. நம்முடைய கமெண்ட் செக்ஷனில் பெருமாளுக்கு உங்களுக்கு பிடித்த ஏதாவது ஒரு மந்திரம், அச்சுதாய நமகா சொல்லலாம், கோவிந்தா சொல்லலாம், இல்லாட்டி ராமா 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 அப்படிங்கிற எளிமையான தமிழ் மந்திரங்களை பதிவிடுங்க. பார்க்குற மற்றவங்களுக்கும் இது உந்துதலாக ஒரு தூண்டுகளாக இருக்குங்க. இந்த பதிவு கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம். பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும். நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள் சப்போர்ட்டுகள் என்றைக்குமே எங்களுக்கு கொடுக்கணுங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.